சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நந்தினி புலிமுருகன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எப்படியோ அந்த மகா செத்துட்டா போதும், நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டாலே போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க கரெக்டாக ஜோதி நிற்கிறாங்க. ஜோதியை பார்த்ததுமே ஒருவேளை நாம் பேசினதை ஒட்டு கேட்டிருப்பாலோ கதவு பின்னாடி நின்று அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜோதி நேராக வராங்க. நந்தினியை பார்த்து, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா, நீ என்ன காரியம் பண்ண பார்த்தா அப்படின்லாம் ரொம்ப கோபமாக பேச, என்ன இவ நம்ம பேசினதை கேட்டுட்டாலோ அப்படின்லாம் நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஜோதி சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கும்போதே மாப்பிள்ளைக்கு அது எப்படி நீ வேறு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நீ எல்லாம் மாப்பிள்ளையை நீ தானே வளர்த்த, இப்படி அவருக்கு கெடுதல் நினைக்கிறிய, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, என் 2 பொண்ணுங்களே நான் கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்து இந்த மாதிரி அவங்க இங்கே கஷ்டப்படுறத பார்க்கும்போதே என் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க. விஜயும் ஐஸ்வர்யாவும் வராங்க அங்கே. அம்மா அதெல்லாம் வேண்டாமா, நீ எதுவும் பேசாதம்மா, வேண்டாமா, பிரச்சனையை பெருசாக்காதா அப்படின்னா ஐஸ்வர்யா கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜோதி நீ அமைதியாக இருடி, நான் பார்த்துக்கிறேன், இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அது எப்படி நீ வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுறேன், நான் பார்த்துடுறேன், என் பொண்ணு உயிரோடு இருக்கும் போதே நீ இப்படிலாம் பண்ணுவியா, நீ உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக கத்தி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அப்படியே அவங்க கழுத்தில் வைக்கிறாங்க. உடனே நந்தினி ரொம்ப பதட்டமாகறாங்க. எல்லாரும் பயங்கரமாக கத்துறாங்க. ஐஸ்வர்யா ஒரு பக்கம், அம்மா வேண்டாமா விட்டுருமா அப்படின்னு சொல்ல, நீ சும்மா இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது, இவளை சாகடிச்சாதான் எல்லாருமே நிம்மதியாக இருப்போம் அப்படின்லாம் ரொம்ப ஆவேசமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எப்படியும் அவங்க கையிலேருந்து கத்தியை வாங்கி தூக்கி போட்டுடுறாங்க. அப்போ நந்தினி அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி, ஜோதி எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு அப்படி என்ன என் மேலே கோவம் அப்படின்னா கேட்குறாங்க. அப்போ ஜோதி அது எப்படி நாங்கள் இருக்கும்போதே நீ மாப்பிள்ளைக்கு வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி மகா விக்ரம் முன்னாடி நின்னா விக்ரம் செத்துடுவான் அப்படின்னு டாக்டரே சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜோதி எவன் சொன்னான், என் பொண்ணு மாப்பிள்ளை முன்னாடி நின்னா மாப்பிள்ளை செத்துருவாரா, எவன் சொன்னான் உங்களுக்கு, யார், என்கிட்ட காமிங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க. சொன்னது ஒரு டாக்டர் தான் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி ரொம்ப ஆவேசமாக பேசிகிட்டு இருக்க. அப்போ ஐஸ்வர்யா அம்மா நீ டென்ஷன் ஆகாத, மகா கண்டிப்பாக நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவா, விக்ரம் அம்மாவா பாப்பா, நீ எதை நினச்சும் கவலைப்படாத, அவங்க 2 பேரும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோதி இங்கே பாரு, அன்னைக்கு நான் முடிச்சு வச்ச அந்த காணிக்கை இப்போவும் என்கிட்ட தான் இருக்குது, கண்டிப்பாக என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்றா சேருவாங்க, அதை நீ பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் காரில் மகாவிக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போது அந்த கார் டிரைவர் நோட் பண்ணிடுறாரு பின்னாடி அந்த லாரி இருக்கிறத. அப்போ சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, விழுப்புரம் தாண்டினதுலேருந்தே இந்த லாரி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, விழுப்புரத்துலேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க ஃபாலோ கூட பண்ணலை, அவங்க நம்மளை இடிக்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரவுடிங்லாம் கரெக்டாக இதுதான் ஆள் இல்லாத இடமா இருக்குது, கரெக்டாக இங்கே தான் நம்ம அடித்து தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீ அப்படியே வேகமாக அடித்து தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் வேகமாக வந்துட்டுருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச உடனே விக்கி டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் நீங்கள் கொஞ்சம் வேகமாக போங்க அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல அப்படியே இடிச்சிடுறாங்க. இடித்த உடனே ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு மோதிடுது. 2 பேருக்குமே விக்கிக்கும் மகாக்கும் பயங்கரமாக அடிபட்டுருது. அதுக்கப்புறமா அந்த ரவுடிங் நந்தினிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசுகிறாங்க. நந்தினி ஜோதி பேசிட்டு போன டென்ஷனில் என்ன நீங்களும் சொதப்பிட்டீங்களா, அந்த மகாவை விட்டுட்டிங்களா, கோட்டை விட்டுட்டிங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன மேடம் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல. அப்போ நந்தினி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா, அவள் இப்போது உயிர் போயிடுச்சுல அப்படிலாம் கேட்க, நீங்கள் இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரியும் மேடம், அதனால தான் நாங்கள் காரை இடித்து தள்ளதுக்கப்புறமா நாங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தோம், 2 பேருக்குமே உசுறு இல்லை, செத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறமா பொழைச்சிட்டான்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் உண்மையாகவே செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ அந்த மகா செத்துட்டா, நம்ம பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு நந்தினி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த வழியாக தான் டாக்டர் வீரா டாக்டராக வராங்க. அங்கே ஆக்சிடெண்ட் ஆனதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு
மூச்சு இருக்கான்னு பார்க்குறாங்க. மகாக்கும் மூச்சு இருக்கும், விக்கிக்கும் வந்து மூச்சு இருக்கும். ஆனால் அந்த டிரைவர் மட்டும் இறந்துட்டுருப்பார். அதுக்கப்புறமா அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அந்த பக்கமாக போகும். நேராக வந்து அவங்க போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடி போய் நின்றுடுறாங்க. அப்போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்துட்டு பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. ஏம்மா உனக்கு கண்ணு தெரியல, இவ்வளோ வேகமாக வரனே நான், இப்படி வந்து நிற்கிற, அடித்து தூக்கியிருந்தா அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேச, அங்கே பாருங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, 2 பேரும் வந்து உயிரோடு தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் கூட அவங்க வந்து இறந்துடுவாங்க, அவங்கள காப்பாற்ற முடியாது, வாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு கூட இங்கே வந்து டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெச்சர்லாம் எடுத்துகிட்டு சொல்லி வேகமாக போகிறாங்க. அதுக்கப்புறமா மகாவை மட்டும் வந்து ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றிடுவாங்க. அங்கே விக்கிக்கு வந்து அங்கேயே வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. விக்கி வந்து கண் முழிச்சிருவாங்க. கண் முழிச்ச உடனே வந்து அந்த டாக்டர் விக்கி மகாவை வந்து ஆம்புலன்ஸில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு மகாவுக்கு திடீர்னு மூச்சு திணறல் வருது. என்னாச்சா அப்படின்னு விக்கி டாக்டர் வந்து பயங்கரமாக வந்து பதட்டமாகறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு சித்தர் வந்துட்டு சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன விளையாட்டு, இப்படி நல்லவங்களுக்கே வந்து சோதனையை கொடுக்குறியே, அவங்க 2 பேரையும் பிரித்து வச்ச, இப்போது இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுக்குறியே, இது என்ன தான் விளையாட்டுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பயங்கரமாக வந்து சாமிக்கிட்ட வந்து கோபமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து உன்னோட விளையாட்டு என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் தெரியாமல் உங்ககிட்ட நான் ரொம்ப கோபமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சாமிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.